ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னோட மோட்டிவேஷன் கிங் ராக்லியை பற்றி பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 ஆவரேஜ் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூனியன் எக்ஸாம் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்னா அது காரா ஆஃப் த சாண்ட் வெர்சஸ் ராக்லி ஃபைட் தான். அங்க இருக்க யாருமே தனக்கு ஆப்போனண்டா காரா வந்துடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா லீ எவ வந்தாலும் ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு ஆர்வத்துல துடிச்சுக்கிட்டு இருப்பான். இது வரைக்கும் காரா கூட சண்டை போட்ட எவனுமே ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல. ஈவன் ஜோனி லெவல் ஷினோபிஸே காரா கூட மோதி தோத்து போயிருக்காங்க. சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. காரா மேல இது வரைக்கும் எவனும் ஒரு கீரல் கூட போட்டதில்ல. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க கிட்ட இருக்க அல்டிமேட் டிஃபென்சிவ் ஆர்மரும் அவரோட சாண்ட் ஷீல்டும் தான். ஆனா ராக்லிக்கு நார்மலா எல்லா ஷினோபிஸும் அசால்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய நிஞ்சுச்சு கூட தெரியாது. அவங்கிட்ட நிஞ்சுச்சு கிஞ்சுச்சு அப்படின்னு எந்த ஒரு எபிலிட்டியுமே இல்ல. அவங்கிட்ட இருக்கிறது வெறும் தைஜுச்சு மட்டும் தான். அப்படி இருக்க இவனாலலாம் காராவை நெருங்க கூட முடியாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரியே ராக்லியாலையும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் காராவை தொடக்கூட முடியல. ராக்லியும் மைட் கையும் அவங்களுக்குள்ளேயே நிறைய செட் ஆஃப் செல்ஃப் ரூல்ஸ் போட்டுக்குவாங்க. எந்த அளவுக்கு தன்னோட உடம்ப வருத்திக்கிட்டு ஹார்டா ட்ரைனிங் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சிறந்த நிஞ்சாவா வருவோம் அப்படின்னு. அதுல ஒரு ரூல் தான் எக்காரணத்தை கொண்டும் காலில் இருக்கிற அந்த 2 பிளேட்ஸையும் கரெக்டா கூடாதுன்னு. ஆனா காராவோட டிஃபென்ஸை பார்த்து காய் சென்சே ராக்லிக்கு இந்த ஒரு முறை மட்டும் நீ அதை கழட்டிட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்போ காராவோட சிஸ்டர் தெமாரி இவனுங்க என்னடா பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்கானுங்க, அவன் காலில் கட்டி இருக்கிற அந்த சாதாரண பிளேட்ஸை கழட்டிட்டா மட்டும் காராவை தான் குடிச்சிட முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்போ ராக்லி அந்த உச்சில நின்னுகிட்டு தன்னோட சென்சே பெர்மிஷன் கொடுத்த உடனே அந்த 2 பிளேட்டையும் கழட்டி கீழே போடுவான் பாருங்க. அது வந்து விழுந்த வேகத்துல அங்க இருந்த தரையை மொத்தமா பொளந்து அந்த ஆடிட்டோரியமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. லீ கால்ல கட்டியிருந்த ஒவ்வொரு பிளேட்டோட வெயிட்டும் சுமார் தோராயமா 900 இருந்து 1000 பவுண்டுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா 300 இருந்து 400 கிலோ ஒவ்வொரு காலையும் கட்டி இருக்கிறத சொல்லப்படுது. எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க, காரா உட்பட. அவ்வளவு நேரம் ராக்லியை சாதாரணமா நினைச்சு எல்லாருமே யாராங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அந்த வெயிட்டை கலட்டின அடுத்த செகண்ட்ல இருந்து லீயோட வேகம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவன் எங்க இருக்கான் எங்க மூவ் ஆகுறான்னு கூட தெரியாத அளவுக்கு வேகம். காராவோட ஷீல்டை விட பயங்கரமா மூவ் ஆகுறான். அது திருப்பி ரியாக்ட் பண்ண கூட அவன் டைம் கொடுக்கல. காராவோட ஷீல்டையே கன்ஃபியூஸ் பண்ணி காராவோட முகத்திலே ஓங்கி ஒரு உத விடுவான் பாருங்க. இத்தனை காலமா சாண்ட் வில்லேஜ் மலை போல நம்பின ஒரு டிஃபென்ஸ் ஆர்மரை லீஃப் வில்லேஜோட சாதாரண ஷினோபி பிரேக் பண்ணிடுறான். இது வரைக்கும் காராவா இந்த அளவு யாருமே நெருங்கினது இல்ல. சாண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்தவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவனோட ஹேர் ஸ்டைல வச்சு அவனுடைய மூவ்ஸ் எப்படி இருக்கும்னு என்னால கணிக்க முடியுது. அதை வச்சு காராவை ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப அவன் எப்படி எல்லாம் அடிவாங்க போறானோ. அவனோட மூவ்ஸ் ரொம்ப வேகமா இருக்கும், ஆனா கிக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. மணலை கட்டுப்படுத்துற ஜூட்ஸுவா அதை தாண்டி போறது கண்டிப்பா கஷ்டம் தான். ஆனா இந்த ராக்லி முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான். இப்பதான் நல்லா இருக்கு. இனிமே என்னால வேகமா செயல்பட முடியும். 2 இரும்பு தகரத்தை தூக்கி போடுறதால மட்டும் உன்னால காரா டிஃபென்ஸ் தாண்டி அவனை தொட முடியும்னு நினைக்கிறியா? வா ராக்லி, அவ கதைய முடி. என்ன தொடணும்னு நினைச்சா அழிப்பேன் தன்னந்தனியா முதவரியா சண்டைக்கு நானும் ரெடியா. எப்பா சொந்தக்காரனுக்கு எல்லாம் சொல்லி விடுயா. சொம்ப பலத நீ ரொம்ப வச்சிக்கதட ரொம்ப நான் கேட்ட பையன் ரொம்ப ரொம்ப ரொம்ப